பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து தொடர்ந்து செய்திகளை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் ஆலங்குப்பம் கிராமத்தில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் நேற்று காலை முதல் மழைநீர் தேங்கி நிற்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முத்துப்பழமதி. கிட்டத்தட்ட நேற்று காலையிலிருந்து அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? இன்று வரைக்கும் அதிகாரிகள் யாரும் வந்து பார்க்கலையா? அதனை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கலையா? கார்த்திகா, நம்ம நிற்கக்கூடிய இடம் விழுப்புரம் மாவட்டம் ஆலங்குப்பம் கிராமம். இந்த கிராமத்தில் அமைந்துள்ள இந்த ரயில்வே சுரங்கப்பாதையில் வழக்கமா எல்லா மழைக்காலத்திலையும் தண்ணீர் நிற்பது ஒரு வாடிக்கை தான். அது இந்த மக்களுக்கு பழகி போச்சு. அதனால பல துயரங்களை அனுபவிச்சு வர்றாங்க. ஆனால் தற்போது ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்காங்க. இப்ப இந்த அரசூர்ல தொடங்கி இந்த ரயில்வே சுரங்கப்பாதை அமைந்துள்ள சாலை பன்ருட்டி அரசூர் வழியாக திருக்கோவிலூர் போற சாலை. இந்த சாலையை இதனை நம்பி ஆலங்குப்பம், திருமுண்டி, சரம், பூரனூர், கன்றாம்பட்டு, தென்னமங்கலம், அரசூர் உள்ளிட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இதெல்லாம் பயணிக்கிறாங்க. ஒரு முக்கிய சாலையாக திகழுது. வழக்கமாக போன ஒரு துயரம் என்றாலும் இப்போது ஒரு இக்கட்டான சூழல்ல ஒரு 10 கிராமத்திற்கு மேல நீரில் மூழ்கி இருக்கு. இந்த ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் முழுவதுமாக உடைமைகளையும் இழந்த உயிர் மட்டும் தான் மிச்சத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழலில் நேற்று காலை முதல் இன்று வரை தற்போது வரை இந்த சுரங்கப்பாதையில் தேங்கிய நீரை அப்புறப்படுத்தாதால ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வர்றது கூட இந்த ஊருக்கு வழி இல்லை. அது மட்டும் இல்லாம பசி பட்டினியா எல்லாருமே இருக்காங்க. அப்ப அவங்களுக்கான உணவுப் பொருட்கள் கூட வெளியில இருந்து வர்ற தன்னார்வலர்கள் கொண்டு வரல. அப்படிப்பட்ட இக்கட்டான சூழலுக்கு தான் தள்ளப்பட்டிருக்காங்க. இது குறித்து அந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் இருக்காரு, கேட்போம். நீங்க என்ன மாதிரி ஒரு சிரமத்துக்குள்ள இருக்கீங்க? ஒரு இந்த ரயில்வே சுரங்கப்பாதையில் தண்ணி இருக்கிறது வாடிக்கைன்னு சொன்னீங்க. இந்த தண்ணி உங்களுக்கு என்ன பாதிப்பு கொடுத்திருக்கு? இந்த தண்ணி பாத்தீங்கன்னா எப்போதுமே அந்த தண்ணி பாதிப்பு தாங்க சார். ஆத்துல தண்ணி போனாலும் பாதிப்பு, ஸ்கூல் பசங்க போனாலும் பாதிப்பு. அரசூர்ல இது ஆலங்குப்பத்துல 8வது வரைக்கும் ஸ்கூல் இருக்குது. பஸ் கிராஸ் பண்ணி போனாலும் பசங்க ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்கு வரும். மழை பெஞ்சாலும் ஆபத்து, தண்ணி ஆத்திர போனாலும் ஆபத்து. எந்த ஆம்புலன்ஸும் வர முடியாத ஒரு சூழ்நிலை சார். இந்த எல்லா மக்களுமே தண்ணிக்குள்ள மாட்டிட்டோம்னு சொன்னீங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட சூழல்ல இந்த சாலை இல்லாத உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பாதிப்பு கொடுத்து? கஷ்டமா இருக்கு சார். நாங்களே சாப்பாடே இல்லாம எதுவுமே வெளியிலே போக முடியல. கேட்டுக்கு அந்தாண்ட போய் தங்கிட்டோம் நாங்க. அதுக்கப்புறம் காலையில தான் நாங்க வந்தோம். எல்லாருமே இங்க யாருமே கிடையாது. வீடு ஃபுல்லா எல்லாமே நனைஞ்சு போச்சு. ஃப்ரிட்ஜ், மிக்சி எல்லாமே வீணா போச்சுங்க சார். ஒரு பொருள் கூடமே இல்ல. அதே மாதிரி நாளைக்கு ஸ்கூல் வச்சாலும் பசங்க ஸ்கூல் போறதுக்கு இந்த வழியா தான் போய் ஆகணும். ஸ்கூலும் போக முடியாது. அவ்வளவு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார். ஆமா கார்த்திகா, இந்த மக்களோட துயரத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு சாலை துண்டிக்கப்பட்டது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போது சூழல்ல ஒரு 7-8 கிராமங்கள் தண்ணீர் தத்தளிச்சு ஒரு பெரும் பாதிப்பை சந்திச்சிருக்கு. உணவு இல்லாம தவிக்கிறாங்க. ஒரு அவசர மருத்துவ தேவை கூட வெளியே செல்ல முடியாமல் பாதிப்புக்குள்ள இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல்ல இந்த மழைநீர் சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரை உடனே அப்புறப்படுத்தணும், போக்குவரத்தை சரி செய்யணும், இந்த மக்களுக்கு தேவையான உணவு, உடைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உடனே கொண்டு வரதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். கார்த்திகா, போக்குவரத்தை சரி செய்து அடிப்படை வசதிகள் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துப்பழமதி.